பாருங்க, கருவாட்டு குழம்புக்கு நம்ம வந்து நல்லா மாங்காய்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த கருவாட்டு குழம்பும் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புன்னு தேடி பிடிச்சி அதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கம்மியான செலவில் நம்ம வந்து சூப்பரான கருவாட்டு குழம்பு வச்சிட்டோம், அருமையாக இருக்கும். வாங்க, இது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி நிறைய குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இந்த மாதிரி வந்து சால மீன் வந்து இப்போ நல்லா கிடைக்கிது, நல்லா சுத்தமாகவும் இருக்குது. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 மீன் இருக்குது கருவாடு. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதை வந்து என்ன பண்ணணும், இந்த சிசர் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். தலை ஒரு சிலருக்கு தலை போட்டு வச்சா பிடிக்கும், ஒரு சிலருக்கு தலை போட்டு வச்சா பிடிக்காது. அப்படின்றவங்க தலையும் வாலையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த லேசாக இந்த இடத்துல குடல் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்த கொஞ்சம் அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உள்ளுக்குள்ளே இருக்க குடல் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு கழுவணும். பாருங்கள், இந்த மாதிரி குடல் இருக்கும், இதை வந்து எடுத்துடணும். இதெல்லாம் குடல், இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா அப்படியே சுடுதண்ணியில் போட்டு நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த செலாம்பு இதெல்லாம் பாருங்கள், இப்படி எடுத்தோம்னாலே இப்படி வந்துடும். இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்க குடலையும் நம்ம எடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சோம்னா இதெல்லாமே வந்துடும். இதே மாதிரி கிளீன் பண்ணிட்டு நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 4 வாட்டி நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு எப்படி கருவாட்டு குழம்பு வைக்கலான்றத பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இதுல ஒரு 3 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல ஒரு 10ல இருந்து 12 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துருவோம். ஒரு 5 பல்லு பூண்டு. இது எல்லாமே இந்த சைடு வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்குவோம். கருவாட்டு குழம்பு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பாருங்க, வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நான் 3 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். இதில் ஒரு தக்காளி அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்குவோம். அப்போதான் குழம்பு வந்து நிறைய கிடைக்கும். பாருங்க, வதக்கறதுலையும் கொஞ்சமா மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதாவது ஒரு 2 சில்லு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா துருவிட்டேன். இதையும் இதுல போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின உடனே நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, சால மீன் கருவாட்டு குழம்பு தான் வைக்க போறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம். மிளகு ஒரு 10 மிளகு சேர்த்துக்குவோம். பாருங்க, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். இதுலயே 10 பல்லு பூண்டு, சின்னதா இருக்கிறதுனால ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பெருசா இருந்ததுன்னா 10 பல்லு போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. இப்ப மீதி இருக்க தக்காளியை இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல கொஞ்சமா மல்லி இலையும் போட்டுடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள்,
குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஏன்னா ஏற்கனவே வந்து கருவாட்டுல உப்பு இருக்கும், அதனால தேவைக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த ஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா எல்லாமே சேர்ந்து ஒன்னா கொதிக்கட்டும். இப்போ லேசா மூடி வைக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுல ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சிருக்கேன். இதை வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி கரைச்சி வச்சிருக்க புளியை இதுல நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த புளியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவையும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதையும் இதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனோம்னா சரியா இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இதுல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மாங்காய் வந்து ஒரு அரை மாங்காய் இதுல சேர்த்துக்கலாம். போடும்போது நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்போ லேசா அந்த மாதிரி மூடி வைக்கலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம கருவாடெல்லாம் கழுவி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கருவாடெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு கழுவிடணும். பாருங்க, உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த குடலெல்லாம் எடுத்தாச்சு, மேலே இருக்க செலாம்பெல்லாம் எடுத்துட்டோம். அப்போ வந்து டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கழுவிக்கணும். கலந்து விட்டுட்டு இப்போ தட்டை வச்சு மூடி வச்சலாம். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாதீங்க, லேசா இந்த மாதிரி வந்து ஓப்பன்ல இருக்கட்டும். பாருங்க, இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குல்ல, நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும், அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இன்னொரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, நல்லா வந்து குழம்பு சூப்பரா வெந்து நல்லா வந்திருக்கு. கருவாடும் பாருங்க நல்லா வெந்துருச்சு. பாருங்க, கருவாட்டு குழம்புக்கு நம்ம வந்து நல்லா மாங்காய்லாம் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம். நல்ல ஒரு 2 முட்டை வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த கருவாட்டு குழம்பும் வேற லெவல்ல இருக்கும். நீங்க வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புன்னு தேடி பிடிச்சி அதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கம்மியான செலவுல நம்ம வந்து சூப்பரான கருவாட்டு குழம்பு வச்சிட்டோம். அருமையா இருக்கும். செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.